வணக்கம். பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கான விதிகளில் பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. இனிமேல் பிஎஃப் கணக்கில் இருந்து முழு பணத்தையும் எடுக்கலாமா? புதிய விதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆமாம், இது உண்மையிலேயே பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு குட் நியூஸ். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி விதிகளில் மத்திய அரசு இப்போது சில முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. 7 கோடி உறுப்பினர்கள் கொண்ட இந்த அமைப்பு பணத்தை எடுக்கும் விதிமுறைகளை ரொம்பவே எளிமைப்படுத்தியிருக்கு. அப்போது முழு பணத்தையும் எடுக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா? கண்டிப்பாக. புதிய விதிகளின்படி ஒருத்தர் தன் பிஎஃப் கணக்கில் உள்ள முழு பணத்தையும், அதாவது ஊழியர், நிறுவனம் 2 பேரோட பங்களிப்பையும் சேர்த்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன நிபந்தனை இருக்குது. மொத்த தொகையில் 25% தொகையை குறைந்தபட்ச இருப்பு தொகையாக கணக்கில் விட்டுட்டு தான் மீதி பணத்தை எடுக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போது உங்கள் பிஎஃப் கணக்கில் ரூபாய் 4 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 25% அப்படின்னா ரூபாய் 1 லட்சம். அந்த 1 லட்சத்தை நீங்கள் எடுக்க முடியாது. மீதமுள்ள 3 லட்சத்தை முழுசாக எடுக்க முடியும். இப்படி மீதி பணத்தை வச்சுட்டா அதுக்கு 8.25% கூட்டு வட்டியும் தொடர்ந்து கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் பிஎஃப் கணக்கு ஆரம்பித்து எவ்வளோ நாள் கழித்து பணம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருந்ததை விட இதுவும் எளிமையாக இருக்குது. இப்போது எந்த ஒரு காரணத்துக்காக பணம் எடுக்கணும்னாலும் குறைந்தபட்ச சேவை வரம்பு 12 மாதங்களாக குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் அந்த வேலையில் சேர்ந்து 1 வருஷம் முடிஞ்சிருக்கணும், அல்லது பிஎஃப் கணக்கு ஆரம்பித்து 1 வருஷம் ஆகியிருக்கணும். அப்போ தான் பணத்தை எடுக்க முடியும். கல்வி, திருமணம் போன்ற முக்கியமான தேவைகளுக்காக எத்தனை முறை பணம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது ஒரு பெரிய சலுகைன்னே சொல்லலாம். அதாவது கல்வி தேவைக்காக இனிமேல் 10 முறை வரை பணம் எடுக்கலாம். திருமண செலவுகளுக்காக 5 முறை வரை எடுக்கலாம். முன்னாடி 2க்கும் சேர்த்து 3 முறை மட்டும்தான் எடுக்க முடியும். இப்போது தேவைக்கேற்ப பல சந்தர்ப்பங்களில் பணம் எடுக்க முடியும். ஆவணங்கள் சமர்ப்பிக்கிறது, விண்ணப்பிக்கிறது இதெல்லாம் இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் சிம்பிள். இப்போது பணம் எடுக்கும் செயல்முறை முற்றிலும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது பகுதி அளவு பணம் எடுக்கிறதுக்கு எந்தவித ஆவணங்களையும் நீங்கள் தனியாக சமர்ப்பிக்க தேவையில்லை. எல்லாமே ஆன்லைனில் எளிமையாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. காரணம் சொல்லாமலும் பணம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம். முன்னாடி பேரிடர், தொற்று நோயின்னு சில காரணங்கள் சொன்னால் தான் கோரிக்கைகள் ஏற்றுக்கப்படும். இப்போது சில சிறப்பு சூழ்நிலைகளில் பிஎஃப் உறுப்பினர்கள் எந்த காரணத்தையும் குறிப்பிடாமலேயே பணம் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவது குறையும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, அப்படின்னா மொத்தத்தில் பிஎஃப் உறுப்பினருக்கு இது ஒரு பெரிய அளவில் உதவியாக இருக்கும்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பணம் எடுக்கும் விதிகளில் இந்த மாற்றங்கள், குறிப்பாக அதிக முறை பணம் எடுக்கிறதுக்கான அனுமதி, டிஜிட்டல் மயமாக்கல், இதெல்லாமே உறுப்பினர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.